எப்ப கலி தலைவிரிச்சுன்னு கூத்தாடுறதோ அப்பதானே மகான்களுடைய அவதாரம் தேவை. என்ன பண்ணினா கரையேறுவோம்னு மார்க்கம் தெரியாமல் தவிக்கக்கூடிய ஜனங்கள். நாமம் சொல்றது பரமசுலபம். இந்த வழிய மார்க்கம் தெரியாத ஜனங்களுக்கு காட்டணும். அந்த பிரகாசத்துக்கு நடுப்புல திருப்பார்கடல் தெரியும். பிரமிச்சு போய் திருப்பார்கடலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆதிசேஷ கல்பம். ஸ்ரீதேவி பூமிதேவி ரெண்டு தாயாரும் திருவடி சேவை பண்றா. நாரதாதி பாகவதாலாம் பஜனை பண்றா, நாம சங்கீர்த்தனம் பண்றா. கார்த்தாலேந்து 2 மணி நேரமாக பணம் கொடு என்கிட்ட 10 ரூபாயாவது கொடுன்னு கெஞ்சின கழவருக்கு விலமதிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்த இந்த மூக்குத்தி எப்படி கிடைச்சது? கழட்டி வச்சிருக்கேன்னு சொன்ன மூக்குத்தியை கொண்டு வரத்துக்கு எனதுக்கு 1/2 மணி. ஏன் அழுதுட்டு கொண்டு வந்தா? கழவர்கிட்டேருந்தே திருப்பி மூக்குத்தியை வாங்கிட்டு இருப்பாளோ அப்படின்னா மூக்குத்தியை தான் நாம் கழவர்கிட்டேருந்து வாங்கி டப்பாவில் வச்சுட்டுமே. ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரியறது, ஆனா புரியல அவருக்கு. நேரா சம்சாரத்தில் போன, வீட்டுக்கு போன. இந்த கழவருக்கும் ஒரு கழவர் வந்தார் என்னை பார்க்கறதுக்கு கார்த்தால. அவருக்கும் இந்த மூக்குத்திக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. என்கிட்ட மறைக்காத உண்மையை சொல்லுன்னு. உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னா, சுவாமி கார்த்தால ஒரு வயசான கழவர் பேரனுக்கு பூணல் போட போறேன்னு வந்தார். நமக்கு தான் தர்மம் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. இப்படி ஒரு பூணல் போடுறேன்னு ஒரு பிராமணன் சொல்லும்பொழுது கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? இந்த மூக்குத்தியாவது கொடு, இதை வச்சுட்டு நான் பூணல் போட்டுக்கிறேன்னு சொன்னார். நான் கழட்டி கொடுத்துட்டேன். அப்போ நான் கேட்ட உடனே எப்படி வந்ததுன்னார். நான் நீங்கள் கேட்கும்பொழுது வேணும்னு பொய் சொல்லலை, வாய் தவறி வந்துடுது. கழட்டி வச்சிருக்கேன். இப்படி பொய் சொல்லிவிட்டமேன்னு பாண்டுரங்கனுடைய சரணத்தை பிடிச்சுன்னு கதறினேன். கொஞ்ச நேரம் அழுதுருப்பேன். என் மேலேயே விழுந்தது அந்த மூக்குத்தி. இதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. இதான் நடந்தது. போய் அந்த மூக்குத்தி எடுத்துன்னு வா. மூக்குத்தியை கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த மூக்குத்தியை பார்க்குற வைர மூக்குத்தி, சின்ன மூக்குத்தி. அதனுடைய பிரகாசம் க்ஷணத்துக்கு க்ஷணம் பெரிசா தெரியும். மகா பிரகாசமா இருக்கு. பார்க்கறதுக்கு கண் கூசல். தேஜோமயமா மகாப்பிரகாசமா பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த பிரகாசத்துக்கு நடுப்புல திருப்பார்கடல் தெரியும். பிரமிச்சு போய் திருப்பார்கடலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆதிசேஷ தல்பம். பெரிய பிரம்மாண்டமான ஆதிசேஷ தல்பத்தில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்க. ஸ்ரீதேவி பூமிதேவி ரெண்டு தாயாரும் திருவடி சேவை பண்றா. நாரதாதி பாகவதாலாம் பஜனை பண்றா, நாம சங்கீர்த்தனம் பண்றா. தேவதைகள்லாம் 33 கோடி தேவர்களும் ஜெயா விஜயா விஜய் பவான் ஸ்தோத்திரம் பண்ண, கோஷம் பண்ண. இவர் அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எதிர்த்தா மாதிரி நிற்கிற நாரத சுவாமியை பார்த்து, ஒரு கோரமான கலியுகம், என்ன பண்ணினா கரையேறுவோம்னு மார்க்கம் தெரியாமல் தவிக்கக்கூடிய ஜனங்கள், நீ என்ன பண்ணணும்? இந்த கலியுகத்தில் அவதாரம் பண்ணி எப்போ திருட்டு பயம் இருக்கோ அப்போதானே போலீஸ்காரருடைய ஹெல்ப் தேவை. எப்போ கலி தலைவிரிச்சுன்னு கூத்தாடுறதோ அப்போதானே மகான்களுடைய அவதாரம் தேவை. நீ அவதாரம் பண்ணி பக்தி பிரச்சாரம், அதுலேயும் சுலபம் பகவன் நாம கீர்த்தன். நாமம் சொல்றது பரமசுலபம். இந்த வழியை மார்க்கம் தெரியாத ஜனங்களுக்கு காட்டணும்.
பக்தி பிரச்சாரம் பண்ணு. மற்ற எல்லா தர்மங்களும் அதிகாரி பேதம் இருக்குது, கால பேதம் இருக்குது, தேச பேதம் இருக்குது. எல்லாத்தையும் எதிர்பார்க்கு. ஒரு யாகம் பண்ணணும்னா இன்னார் தான் பண்ணலாம்னு இருக்கு, இந்த காலத்தில் பண்ணலாம்னு இருக்கு. இந்த இந்த வியக்தியையும் நிர்ணயம் பண்ணி காலத்தையும் நிர்ணயம் பண்ணி இந்த சோமயாகம் வாஜபேயத்தை நான் கலிஃபோர்னியாவில் பண்ண போகிறேன், அமெரிக்காவில் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு சாஸ்திரம் இடம் கொடுக்குமோ? அதுவும் இந்த கர்மபூமியான பாரத தேசத்தில் தான் பண்ண முடியும். அதுலேயும் இன்னென்ன பிரதேசத்தில் தான் பண்ண முடியும்னு ஃபில்டர் பண்ணுறார் ஒரு கர்மாவுக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.